அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம்லம்மா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி அடுத்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا بِمَا أَنزَلَ اللَّهُ قَالُوا نُؤْمِنُ بِمَا أُنزِلَ عَلَيْنَا وَيَكْفُرُونَ بِمَا وَرَاءَهُ وهو الحق مصدقا لما معهم قل فلم تقتلون أنبياء الله من قبل إن كنتم مؤمنين ولقد جاءكم موسى بالبينات ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واسمعوا قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم العجل بكفرهم قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين. இது வரைக்கும் நான் சொல்லித்தரேன் முதல்ல. அதுக்கப்புறமா டைம் இருந்துச்சுன்னா நான் அடுத்த ஆயத்து சொல்லித்தரேம்மா இன்ஷா அல்லாஹ். நம்ம இப்போ சட்டங்கள் பார்த்துடலாமா? நம்ம முதல்ல பார்த்தேன் இந்த ஆயத்தில் என்னென்ன சட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லித்தரேன், சரிங்களா? அப்போ கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் உங்களுக்கு ஓதும் போது ஈஸியாக இருக்கும், சரிங்களாம்மா? ஃபஸ்ட்டு வஇதா கீல லஹும். இங்கே நமக்கு இங்கே பார்த்தீங்களா, இதை மீமே சாக்கின்னு சொல்லுவாங்க. நல்லா டீட்டெயில்டாகவே சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். கவனமாக கவனிச்சுக்கோங்க. இங்கே அது மீமே சாக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்குன் பெற்ற மீமை, சுக்குன் பெற்ற மீமே சாக்கின்னு சொல்லுவாங்க. மீமே சாக்கினுக்கு அடுத்ததாக மீமு, அதாவது ஹரக்கத் பெற்ற மீம், சரிங்களா? ஹரக்கத் பெற்ற மீமோ இல்லைன்னா பாவோ, இந்த ரெண்டு எழுத்தை தவிர வேறு எந்த எழுத்து வந்தாலும் அதை நம்ம என்ன சொல்லணும்? இல்ஹாரே சபவி அப்படின்னு சொல்லணும். இந்த சட்டத்துக்கு பேர் இல்ஹாரே சபவி. இங்கே நம்ம என்ன செய்யணும்? லஹும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி உச்சரிக்கணும், சரிங்களா? லஹும் ஆமீனு. அதாவது நம்ம என்ன செய்வோம்? அதே இந்த இடத்துல மீமே சாக்கினோ, அதாவது மீமே சாக்கினுக்கு அடுத்ததாக மீமோ இல்லை பாவோ வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? லஹும் அப்படின்னு சொல்லணும். இங்கே நமக்கு என்ன வரல? மீமும் வரல, பாவும் வரல. அந்த மாதிரி வராதப்போ நம்ம என்ன செய்யணுமா? இந்த மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அப்போது லஹும் ஆமீனு அப்படின்னு ஓதிடணும், புரியுதுங்களாமா? அடுத்ததான் பீமா, சின்ன மதி இருக்கிற காரணத்தினால நம்ம இதை 3 அலிஃபுக்கு நீட்டி உச்சரிக்கணும். அடுத்ததான் அன்ஸலல்லாஹு. அப்போ நூனே சாக்கினை நம்ம செய்யணும், நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா ஜா வந்திருக்கு அடுத்ததா. சுக்குன் பெற்ற நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க. சுக்குன் பெற்ற மீமே சாக்கின்னும் சுக்குன் பெற்ற நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க, சரிங்களாம்மா? புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அன்ஸல குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததான் ஜா வந்திருக்கு. ஜா என்ன எழுத்துமா? இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது பீமா அன்ஸலல்லாஹ், அவ்வாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜபரோ இல்லை பேஷோ வந்துச்சுன்னா அப்போ அவ்வாஹ்ங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு நம்ம உச்சரிக்கணும். பீமா அன்ஸலல்லாஹு காலு நுஅ்மினு பீமா. இங்கே நம்ம 3 அலிஃபுக்கு நீட்டணும். நுஅ்மினு அப்படி தான் சொல்லணும். நுஅ்மினு அப்படிங்கக்கூடாது. நுஅ்மினு அப்படிங்கிறதுக்கும் நுஅ்மினு அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா உங்களுக்கு? அப்போ நமக்கு என்ன செய்யணுமா?
நுமினு அப்படின்னு சொல்லணும். பீமா உன்சில அலைனா உன்சில இங்கே நம்ம என்ன செய்யணுமா இஹ்ஃபா செஞ்சு ஓதணும். ஏன்னா சுக்குன் பேட்ட நுனுக்கு அர்த்தா ஜா வந்திருக்கு. நான் இப்போ இந்த இடத்துல 2 தடவை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சரிங்களா, இங்கே ஒரு இடத்துல சொன்னேன், இங்கே ஒரு இடத்துல சொன்னேன். ஜா வந்து இஹ்ஃபாவோட எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் 2 தடவை சொன்னதும் என்னாச்சு, உங்கள் மனசை கண்டிப்பாக பதிஞ்சிருக்கும். சரிங்களா, ஒரே சட்டம் தான் திருப்பி திருப்பி வரும். திருப்பி திருப்பி வரும்போது நம்ம என்ன செய்யணும், திருப்பி திருப்பி சொல்லும் போது நமக்கு மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிடும் இன்ஷா அல்லா. படிக்கிறத விட இந்த மாதிரி சொல்கிறத கேட்கும் போது ரொம்ப ஈஸியாக எளிமையாக பதியும். சரிங்களா, இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு. அப்போது நம்ம என்ன செய்யலாம், அடுத்து பார்க்கலாமா. இங்கே உன்சில சுக்குன் பேட்ட நுனுக்கு அடுத்து தான் ஜா வந்திருக்கு. சரிங்களாம்மா, ஜா வந்து இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், உன்சில அப்படின்னு குன்னா செஞ்சு ஓதணும். அலைனா வயக்ஃபுரூன பிமா வராஅஹு வஹுவல் ஹக் வரா. இங்கே நம்ம வந்து 5 அலிஃபுக்கு நீட்டணும். வஹுவல் ஹக் நிப்பாட்டும் போது என்ன செய்யணும், நம்ம அதாவது நம்ம இங்கே ஆயத்து கிடையாது ப்ளஸ் நமக்கு வந்து இங்கே நிப்பாட்டுறதுக்கான எந்த விதமான ஒரு அடையாளமும் இங்கே இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம், நிப்பாட்டணும். எதனால் நிப்பாட்டணும், மூச்சு வாங்கிச்சு நம்ம நிப்பாட்டியிருக்கோம். நிப்பாட்டும் போது நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம வக்ஃபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வக்ஃபுடைய சட்டம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நடத்தியிருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காக்கன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கம்மா இன்ஷா அல்லா. அடுத்துதான் வஹுவல் ஹக் நிப்பாட்டும் போது இந்த இடத்துல ஒரு ஆயத்தினுடைய முடிவில் அங்கே என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். இது வந்து தோ ஜபரையும் கடா ஜபரையும் தவிர. ஓகேங்களாம்மா, வஹுவல் ஹக் நிப்பாட்டிட்டோம். இங்கே மூச்சு வாங்குது நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்யணும், ஓதும்போது முஸ்வத்திகல் லிமா மஅஹும் அப்படின்னு ஓதக்கூடாது. என்ன செய்யணும்னா முன்னாடி இருந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம எங்கே நிப்பாட்டணும், ஹக்குன்னு நிப்பாட்டினோமா அங்கேருந்து நம்ம சேர்த்து தான் என்ன செய்யணும், ஓதணும். அப்போது வஹுவல் ஹக் முஸ்வத்திகல் லிமா மஅஹும் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களாம்மா, இப்போது இங்கே பாருங்கள், முஸ்வத்திகல் அப்படிங்கும்போது நமக்கு தன்வீனுடைய குறியீடு இருக்காமா, தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக லாம் வந்திருக்கு. லாம் என்ன எழுத்துமா, மாஷா அல்லா, வெரி குட். லாம் வந்து இதகம் பிலா குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். அதுதான் நமக்கு இதகம் பிலா குன்னாவோட சட்டம். அப்போது முஸ்வத்திகல் லிமா மஅஹும் முஸ்வத்திகல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எழுத்து என்ன செஞ்சோம், இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணோம். ஆனால் என்ன செய்யலை, குன்னா செய்யலை. சரிங்களா, அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அடுத்ததான் قُلْ فَلِمَ تَقْتُلُونَ أَنْبِيَاءَ. இங்கே தகத்துலூன அப்படிங்கும்போது கலக்கலாவுடைய சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள், அம்பியா அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு இக்லாபுடைய சட்டம் வருது. நூனே சாக்கினுக்கு அடுத்ததாக பா வந்துச்சுன்னா பா என்ன எழுத்துமா, வெரி குட் மாஷா அல்லா. பா வந்து இக்லாபுடைய எழுத்து. இக்லாபுக்கு ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான், பா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த பா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நூனே சாக்கின் இல்லை தன்வீனுக்கு அடுத்ததாக பா வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், நூனே சாக்கினையும் தன்வீனையும் மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கணும். அப்போ இந்த இடத்துல அன்பியான்னு சொல்லாமல் அம்பியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். இங்கே அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்தனால அவ்வாங்கிற வார்த்தையை நம்ம வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும். அடுத்ததான் மன் கபலு யன்குந்தும் முஃமினீன். மன் கபலு இங்கே காஃப் வந்துருக்காமா, காஃப் என்ன எழுத்து, இஹ்ஃபாவோட எழுத்து. வெரி குட் மாஷா அல்லா. காஃப், இந்த கேஃப், இந்த தா இது எல்லாமே இஹ்ஃபாவோட எழுத்துக்கள். சரிங்களா, இஹ்ஃபாக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 15 எழுத்துக்கள் வரும்னு நினைக்கிறேன். நேகமா எனக்கு தெரியல, ஆனால் வந்து என்னென்ன எழுத்துக்கள் இஹ்ஃபா எழுத்துக்கள்னு தெரியும். சரிங்களா, அப்போது நம்ம என்ன செய்யணும், அந்த 15 எழுத்துக்களையும் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்மளாடி அதை வந்து சொல்ல முடியும். சரிங்களா, ஆஃபு கேஃபு நான் சொல்கிறேன் கேளுங்க. அலிஃப் வந்து இல்ஹாரோட எழுத்தில் வரும், பா வந்து இக்லாபுடைய எழுத்தில் வந்துடும். சரிங்களா, தா சா ஜீமு அடுத்ததாக வந்து ஹாலாம் வந்து
இல்ஹாரோட எழுத்தில் வந்துடும். இதெல்லாம் சொன்னால் பெருசாக வீடியோ போயிடணும். ஏற்கனவே 8-9 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இன்ஷால்லா அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேம்மா, சரிங்களா? கபலு யன்குந்தும் முஃமினீன். கபலு அப்படிங்கும்போது இந்த எல்லாம் காஃப் வந்துருக்கா, நுனை சக்கின் தான் காஃப் வந்துருக்கு. இங்கே இஹ்ஃபா சட்டம், இங்கேயும் இஹ்ஃபா சட்டம், இங்கேயும் இஹ்ஃபா சட்டம். இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்ததான் வலகத். வலகத் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன சட்டமாக வருது? வலகத்தில் தால் வந்து கல்கலாவோட எழுத்து. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஜா அகும் மூசா. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது? மீமே சக்கின் வந்திருக்காமா, அடுத்ததான் மீம் வந்திருக்கு. நமக்கு இங்கே இதகாமே சபவி சட்டம் வருது. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். ஜா அகும் மூசா அப்படின்னு ஓதணும், சரிங்களாம்மா? பில் பையினாதி சும்ம தஹதுமுல் ஐஜ்ல மின் பஅதிஹி வ அன்தும் வாலிமூன். பில் பையினாதி சும்ம, மீமை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். சும்ம தஹதுமுல் ஐஜ்ல, இஜ் அப்படிங்கும்போது ஜீம் வந்து கலக்கலாவுடைய எழுத்து, கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மிம்பஅதிஹி, இங்கே நமக்கு யக்லாபுடைய சட்டம் வருதா, மேலே பார்த்தோமா, அதே சேம் தாம்மா இங்கேயும். வ அன்தும், இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. வாலிமூன். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ. وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மீமை கொண்டாந்து தான் துவாலஜியை சேர்க்கணும். அப்போது ஃபௌககுமு தூர் அப்படின்னு சொல்லணும். خذوا ما آتيناكم بقوة واسمعوا. خذوا ما, 3 அலிஃபுக்கு நீட்டி, ஆத்தைனாக்கும், இங்கே நம்ம வந்து இஹ்ஃபாவே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? மா ஆத்தைனாக்கும் அப்படின்னு நம்ம ஓதணும், சரிங்களாம்மா? பியகுவத்தையும், இங்கே நமக்கு இதகாம் பெல்குன்னாவுடைய சட்டம் வருது. தன்மீனுடைய குறியீடுக்கிறது தான் வா வந்துருக்காமா, வா வந்து இதகாம் பெல்குன்னாவுடைய எழுத்து. அப்போ பியகுவத்தையும் வஸ்மஉ அப்படின்னு ஓதணும். قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم. قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم العجل بكفرهم. இஜ் அப்படிங்கும்போது நம்ம இங்கே கலக்கலாவோட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். பிகுஃப்ரிஹிம் குல் பிஸமா யஅமுருக்கும் பிஹி. யஅமுருக்கும், இங்கே நமக்கு இஹ்ஃபாவே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்ததான் ஈமானுக்கும் யன்குந்தும் முஃமினீன். ஈமானுக்கும் யன்குந்தும் முஃமினீன். இங்கே என்லையும் நமக்கு இஹ்ஃபா சட்டம், குந்துலையும் இஹ்ஃபா சட்டம். இங்கே நமக்கு இஹ்ஃபாவே சபவி சட்டம். முஃமினூன் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே உள்ள ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்சனில் நம்ம நிப்பாட்டணும், சரிங்களாம்மா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அடுத்த ஆயத்துக்கள் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் சேர விருப்பம் இருந்துச்சுனாக்கா 6th பேட்ச் அட்மிஷன் இன்ஷா அல்லாஹ் முடிய போகுது. இன்றைக்கி 26 ஆயிடுச்சு இல்லையா, 27. அப்போது இன்னும் ஒரு 1 டே தானே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சேர விருப்பம் இருந்துச்சுனாக்கா இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. இடையில வந்து அட்மிஷன் போட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.